हरि ओम राम राम हरि ओम राम हरि ओम राम राम हरि ओम राम हरि ओम राम कृष्ण हरि ओम राम हरि ओम राम कृष्ण हरि ओम राम हरि ओम राम राम हरि ओम राम हरि ओम राम राम हरि ओम राम हरि ओम राम कृष्ण हरि ओम राम हरि ओम राम कृष्ण हरि ओम राम हरि ओम राम राम हरि ओम राम हरि ओम राम राम हरि ओम राम हरि ओम राम कृष्ण हरि ओम राम हरि ओम राम कृष्ण हरि ओम राम जय श्री गुरु महाराज की की जय சின்மயானந்த குரு தாய்மானவர் பாடல 11வது பாடல் பக்தி நிறைநிலை என்றும் பக்தி நிறை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை பவகண்ட பூமி பரப்பை பலமாக வந்தும் மனமாக வந்தும் பறவையிடை மூழ்கியும் நதிகளிடை மூழ்கியும் கரையை ஊழியும் நதிகளை மூடியும் பசிதாரமின்றி எழுநா பதினாக நின்று மயிலான் பக்தியிடை நின்று முதிர் சருகு புனல் வாயுவினை பத்து மிரண்டு நிதி முதல் சதுநிமிதி பாலமிழி மண் பசிதனக் கிடைத்தும் கிடைக்கின்றோம் மௌனத்திருந்தும் மௌனத்திலிருந்தும் உயர் மலை நுழைவு முக்கியும் நிறைவாய் மற்றும் முற்றியும் மண்ணு தச நாடி முற்றும் மண்ணிலை நாடு முற்றும் சுத்தி செய்தும் சுத்தி செய்தும் மூல பிராணமோடு அங்கியை மூலப்பிராணனுக்கு அன்பியை சோமவட்ட தடைத்தும் சோமவட்டக்கடைக்கும் சொல்லறிய அமுதுண்டும் சொல்லறிய அமுதுண்டும் அற்ப உட கற்பங்கள் தோறும் அற்புத கற்பங்களோரும் நிலை நிற்க வீடு நிலைநின்ற மீது சித்தி செய்தோம் சித்திரேனோ ஞானம் அல்லது கதி கூடுமோ ஞானமது கடி கூடுமோ சித்தாந்த முக்தி முதலே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு திரையில் தட்சிணாமூர்த்தியே தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே முதிர் சருகு புனல் வாயுவினை மண்பசி தனக்கடைக்கும் மௌனத்திருந்தும் இயற்கையான உணவு முறைகளை சாப்பிடுகின்ற அளவு இயற்கையோடு ஒட்டி வாழ்கின்ற அளவு நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா நோய் கிடையாது. பறவைகள், விலங்கு, குரங்கு, யானை, மான் இவைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இயற்கையான உணவுகளை சத்து உணவுகளை உண்ணுது. யானை மாம்சம் சாப்பிடலாம், மான் கிடையாது. இதுபோல ஆடு, பசு, காட்டு விலங்குகளிலேயே வன்கொடுமை விலங்குகள் பற்கள் நல்ல கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கு, நகங்கள் நிறைய இருக்குன்னா அதெல்லாம் மாம்ச பட்சிகள். மாம்சத்தையே, பச்சை மாம்சத்தையே உணவாக ஒரு உயிரை கொன்று அவைகள் பச்சை என்ன பண்ணுறதுன்னு சாப்பிடணும். புலி, சிங்கம், கரடி, சிறுத்தை, இன்ஃபேக்ட் குரங்கு கூட என்ன பண்ணுறது அப்படின்னா சாப்பிட்டு உணவு தான் சாப்பிடுது. இலை, கிணை, கிளை, இந்த காய்கறி வகைகள் அதுதான் சாப்பிடுது. ஏதோ எனக்கு கொடுக்குறது சாப்பிடுது. பறவைகள் அது ஏதோ அது போக்கு சாப்பிடும். அப்படி இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறதுக்கு அது வீடு கிடையாது, மாடி கிடையாது, குளிக்கிற இடம் கிடையாது, சுற்றி கிடையாது. ஆனாலும் வாழலாம் எப்படி இருக்கு, ஆரோக்கியமாக தான் இருக்கு, நல்லாவே வாழ்ந்துருக்கு. நம்மளை விட நல்லாவே வாழ்ந்துருக்கு. நம்ம தான் வசதிகளை பெருக்கிக் கொண்டு தேவையில்லாத உணவுகளை எல்லாம் உண்டு, கண்ட உணவுகளை எல்லாம் உண்டு நம்ம என்ன பண்றோம், நோயை வரவழைத்துக் கொள்கிறோம். அதான் நேற்று சொன்னேன், ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் தியாகி, 3 வேளை சாப்பிட்றவன் யோகி, 4 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 5 வேளை சாப்பிட்றவன் ரோகி. அப்போ 5 வேளை சாப்பிட்றத விட்டுட்டு இன்னும் நிறைய கூடுதலும் 5 வேளை, 6 வேளை, 7 வேளை எப்பப்பெல்லாம் நமக்கு சாப்பிடணும்னு தோணுதோ டீ நிறைய என்ன பண்ணுறோம், குடிச்சுட்டே இருக்கும். இடையில என்னது ஒரு நாளைக்கு எத்தனை டீ சாப்பிட்றோம் கணக்கு கிடையாது. அவ்வளவா வேலையை பொறுத்து அவ்வளவா மட்டை குறைச்சல் போகும். டீ நிறைய என்ன பண்ணுறது, குடிச்சுட்டே இருக்கும். இடையில எதுவுமே சாப்பிடாத கரெக்டாக அந்த வேலைக்கு சாப்பிடுகிற பழக்கம் இருக்கு. உடல் உறுப்புகள்
ஜீரண உறுப்புகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப நாளைக்கு அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிரம் கெட்டு போயிடும், அதனுடைய இயங்குத்தன்மை புரியுது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா உதிர் சருகு புனல் வாயுவினை வன்பசி தனக்கு அடைத்தோம் அப்படின்றது. கொடுமையான பசி இருக்கு நமக்கு, பசி பிடி. 4 பிடி சொன்னாங்க. அதாவது என்னன்னா இது என்ன நம்ம ஆகார நித்திர பய மைதுனம், இது 4மே நமக்கு என்ன பிடியாக இருக்கு. ஆகாரமும் நித்திரமும் எப்படி, நித்திரை எப்படி இருக்கு, இதுதான் பெரும்பாலும் நடக்குது வாழ்க்கை. அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடும் பசியை போக்க முனிவர்கள் பச்சிலை காய் கனி முதிர் சருகு கஷ்டம் மூலந்தரையம் இதெல்லாம் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டு எப்படி உயிர் வளர்ந்து நல்ல நிலை அடைஞ்சிருக்காங்க. நம்ம இப்போ இருக்கிறதோட நல்லாவே இருந்திருக்கிறாங்க. அரிய வகை நூல்களை எல்லாம் கண்டுபிடித்து எழுதியிருக்காங்க மருத்துவத்தில். அப்புறம் வாயு தம்பரம் ஜல தம்பரம் அப்படிங்கிறதையும் செஞ்சு நாவை நாசித்வாரத்தில் வைத்து அடைத்து பூமியில் இடப்படுறது அப்படின்னா அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து உடலையும் உள்ளத்தையும் மனதையும் இந்திரியங்களையும் கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ராஜயோக பயிற்சியை தாய்மானவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். மற்பசி தனக்கடைத்து மத்தியிடை என்றும் புதிர் சருகு. புனல் புனல் அப்படின்னா தண்ணீர், அனல் அப்படின்னா அக்னி தீ. புனல் வாயு ரெடுத்தையும் அடக்கி மற்பசியையும் அடக்கி பிறகு என்ன பண்றது அப்படின்னா மௌனத்திற்கு. மௌனம் ஒரு பெரிய ஒரு ஆத்ம சாதனம் சொல்லப்படுகிறது. அடுத்தது உயர் மலை நுழைவு முக்கியும். காலையிலே பார்த்தோம், புகைப்படம் போய் என்ன பண்றோம், தபஸ் பண்றோம். இந்த மாதிரி ஃபேன் தேவையில்லை, இந்த மாதிரி வெயில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றது, ஆட்டோ கூலிங். ஏசியெல்லாம் என்ன வந்துச்சு, ஆட்டோ கூலிங் சொல்லி கொடுக்குறான். ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் என்ன பண்றது மாற்றிக்கணும். அதுபோல புகைப்படம் எங்க இருக்கு, ஆட்டோ டெம்பரேச்சர். அதுக்குள்ள பார்த்தோம்னா நமக்கு எதனுடைய துணையும் தேவையில்லை. அப்புறம் கடைசியா பார்க்க வேண்டியது இப்போ மத்தியானத்துக்கு மேல மண்ணு தசை நாடி முற்றும் சுத்தி செய்யும். மண்ணுதல் அப்படின்னு சொல்லி சொன்ன நிலைத்தல் அப்படின்னா, மண்ணுதல் என்ன, நிலைத்தல். தசை நாடிகள் நம்ம கிட்ட எத்தனை நாடி நரம்புகள் இருக்கு அப்படின்னா 72,000 நாடி நரம்புகள் தான். எத்தனை இருக்கு, 72,000 நாடி நரம்புகள் உள்ளுக்குள்ள இருக்கு. சிறியது முதல் பெரியது வரை. நாளமெல்லா சுரப்பிகள், பிட்யூட்டரி, மேல்பாடை, தைராய்டு, பாரா தைராய்டு, தைமஸ், பாக்டீரியாஸ், அட்ரினல், இருதயம், நுரையீரல், பித்தப்பை, தீனிப்பை, சிறுகுடல், பெருகுடல் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ உறுப்புகள் உள்ளுக்குள்ள பாட்டா தனித்தனியா என்ன பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் மிஷின்ல கோல்டு போட்டு டைம் பண்ண பிறகு அங்கே என்ன பண்ணியிருக்கேன், எல்லாம் கனெக்ஷன் இருக்கு. ஒரு இடத்துல கனெக்ஷன் கட்டாச்சு சொல்லி கொடுக்கு சொல்றாரு. அந்த இடத்துல மண்ணு தசை நாடி முற்றும். நாடிகள்ல முக்கியமா சொல்லக்கூடியது இடகலை, பிங்கலை, என்ன சுழுமுனை. மற்ற 7 நாடிகளும் அவ்வளவு பெரிய முக்கியம் இல்லை. ராஜயோக பயிற்சியில முக்கியமான 3 நாடிகள் இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இப்போ நாடி வைத்தியம் சொல்லி பார்த்துருக்கீங்க, பார்த்துக்கலாம். பக்கம் சேரமாதை பக்கம், அப்புறம் தூத்துக்குடி பக்கம்னா நாடி வைத்தியம் பார்க்கணும். டாக்டர் இந்த இதில் 3 நரம்பு இருக்கு. இடது கையிலையும் வலது கையிலையும் 3 நரம்பு இருக்குது. 3 நாடி நரம்பு நாடி தான் என்னது அப்படின்னா இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இந்த நாடிகள்ல என்ன ஓட்டம் இருக்கு அப்படின்னா வாத பித்த கபம். என்ன இருக்கு, வாத பித்த. அந்த நாடிகளுக்கு பேர் சொல்லுவாங்க, வாத நாடி, பித்த நாடி, கப நாடி. இந்த 3மே நம்மளுடைய உடல்ல எப்படி இருக்கணும், 3 நாடிகளும் கரெக்டா இருக்கும். கபம் அதிகமாக இருந்தால் சளி இருக்கும், பித்தம் அதிகமாக இருந்தால் காய்ச்சல் இருக்கும், வாதம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், நரம்பு சம்பந்தமான நோய் இருக்கும். வாத பித்த கபம். இந்த நாடிகளை சரி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மனசு என்ன ஆகுது, கட்டுப்பாட்டு வருகிறது. அதாவது பித்த நாடி, வாத நாடி, கப நாடி அதுவும் இருக்கின்றது. அதையே ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இதுல என்ன சொல்றாருன்னா மண்ணு தசை நாடி முற்று சுத்தி செய்யும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற நாடி நரம்புகள்லாம் எப்படி இருக்குன்னா சுத்தம் இல்லாமல் இருக்காங்க. அதனால பிராணாயாமத்தில் என்ன சொல்றாங்கன்னா நாடி சுத்தி அப்படின்னு ஒரு ஆசனமே இருக்கு, அப்படின்னு ஒரு பயிற்சியே இருக்கு. இப்படி வச்சுக்கிட்டு மூக்கை ஒரு பக்கம் மூடிக்கிட்டு ஒரு பக்கம் பூச்சி இருக்குது, நம்முடைய அடைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் பூச்சை விடாது. பூரகம், ரேசகம், கும்பகம்
இழுக்கிறது விடுறது போராடம் நேச்சகம். மூச்சை உள்ளுக்குள்ள அடக்குவது கும்பகம். இது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் தியானத்தில் உட்காரணும். இப்படி நாடி சுத்தி, கபாலபதி, நௌலி, உத்தியானா அப்படின்னு சில ஆசன முறைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ராஜயோக பயிற்சியில் பண்ணுறப்ப என்ன பிராணாயாமம் இதை பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, நாடி நமக்கு என்ன ஆகுது, நாடி நரம்புகள்லாம் சுத்தப்படுத்தப்படுகிறது. மனதை சுத்தப்படுத்துவதற்கு பதிலாக உடலையும் நாடி நரம்புகளையும் ரத்த ஓட்டத்தையும் சுத்தம் செய்யும் பொழுது, ஆரோக்கியமான உடல் அமையும் பொழுது ராஜயோக பயிற்சியை என்ன பண்ணலாம், ஈஸியா செஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஆசிரியர் இருப்பார், யோகாசன ஆசிரியர் ஒரு டீச்சர் இருப்பார். அவர் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, முறையா சொல்லி கொடுப்பார். இப்போ நாமளே என்ன பண்றோம், சூரிய நமஸ்காரம் பண்றோம், சின்ன சின்ன யோகாசனங்கள்லாம் பண்றோம். அதுக்கு பதிலாக தகுந்த ஆசிரியரை கொண்டு செய்யும் பொழுது இந்த நாடி நரம்புகளும் மூச்சு பயிற்சியும் பிராணாயாமமும் பிரத்யாகாரமும் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஈஸியா என்ன ஆகுது, உட்கார்வதற்கு ஒரு நல்ல ஒரு தெம்பு கிடைக்குது, ஸ்டிஃப்னஸ் கிடைக்குது. அப்படி பண்ணும்பொழுது சாதனைகளை என்ன பண்ணலாம், ரெண்டு நேரம் தியானம் பண்ணலாம். கோயிலோட உட்காந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்தா நமக்கு எல்லாம் என்ன வந்தது, பேக் பெயின் என்ன ஆகுது, ஏற்கனவே இருக்கு, அது வந்து டெவலப் ஆகிருக்கு. ஆக நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு, ரொம்ப நேரம் உட்கார முடியல, ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல, ரொம்ப நேரம் நடக்கவும் முடியாது, படுக்க மட்டும் என்ன பண்ண முடியும், ரொம்ப நேரம் படுக்க முடியும். அது என்ன அப்படின்னா சவசாந்தி ஆசனம், சவாசனம். அது ஆசனம் பண்ணும்போது நரம்புகளெல்லாம் நல்லா முடுக்கி நல்லா வேலை கொடுத்துட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு சூரிய ஒளியில போய் நாடி சுற்றி பண்ணிட்டு நீங்க படிச்சீங்கன்னா அது சவாசனம், அது கரெக்டா இருக்கும். சும்மாவே சவாசனம் படுத்தீங்கன்னா தூங்கலாம், சவாசனத்துல தூங்கலாமா அப்படின்னா தூங்கக்கூடாது. மூக்கு நுனியை கண்களால் பார்த்து கைகளை இப்படி வச்சு கால்களை அகட்டி உள்ளுறுப்புகளில் என்னெல்லாம் இருக்கோ அவைகளெல்லாம் ஒழுங்காக வேலை செய்கின்றது என்று அந்த நேரத்தில் வந்து என்ன அந்த உறுப்புகளெல்லாம் சொல்லி நினைக்கிறோம் மனசுக்குள்ளாவே. அதுதான் சவாசனம். இப்போ சொல்ற இருக்கிறதுல இடகலை, பிங்களை, சுசும்னை, தசநாடிகள் பிளஸ் இந்த 3 வியாதிகளை உண்டு பண்ணி கொடுக்கின்ற அந்த நாடிகள், நாடி சுற்றி, பிராணாயாமம், கபாலபதி, நௌலி, என்ன பிற இந்த ஆசனங்களை எல்லாம் செய்து நாடி நரம்புகளை எல்லாம் நம்ம என்ன பண்றோம், சுத்தம் பண்றோம். பிராணம் சுத்தமாக மனசு என்ன ஆகுது அப்படின்னா தூய மனசா இருக்கு. மனசு தூயதான உடல் சுரத்தை கேட்குது. உடல் சுரத்தை கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆசனங்களை மற்ற நம்ம சாதனங்களை சீக்கிரமா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், எந்த விதமான சிரமமும் இல்லாம செஞ்சுட்டு போயிருக்கு. அதுக்கு சொல்றாரு, மன்னதக நாடி முற்றும் சுத்தி செய்து மூல பிராணனோடு அங்கியை சோமவட்டத்து அடைக்கும். நான் காலையில இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒன்லி சாதனை முறைகளை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சோம், பக்திகளை நிலைநின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவைகளை மூழ்கியும் நதிகளை மூழ்கியும் எல்லாம் வந்து என்ன உடலுக்கு மாசம் தான். இப்படி பண்ணும்போது அங்கி அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல அங்கிக்கு என்ன சொல்லுது, அக்னின்னு சொல்லி சொல்றாரு. மூல பிராணனோடு, என்ன பிராணனோடு, மூல பிராணம் நம்முடைய உடல்ல முதுகு தட்டுல கீழே, முதுகு கீழே என்ன இருக்கு அப்படின்னா மூலாதாரம் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம். அதுதான் முதல் ஆதாரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சுத்தி, ஆக்ஞை. இது 3மே முதுகுத்தண்டு வழியா மேல வந்து இந்த கழுத்து வரை என்ன இருக்கு, எத்தனை ஆதாரம் இருக்கு, 6 ஆதாரம் இருக்கு. அதுக்கு மேல சகசிராரம் சொல்லி இங்க ஒன்று 1000 நிகழ் தாமரை இருப்பதாக இந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறது, உருவகப்படுத்தப்படுகிறது. இப்ப என்ன செய்யறது, அடுத்த ஸ்டெப் என்னன்னா 6 ஆதாரங்களில் மூலாதாரத்தில் மனதை வைக்கலாம். மனசை எங்க கொண்டு போகணும், மூலாதாரத்துக்கு கொண்டு போகணும். சொல்ற இந்த இடத்துல சுத்தி செய்து மூல பிராணனோடு, மூல அப்படின்னா மூலாதாரத்தோடு பிராணனையும் சேர்க்கணும், அக்னியையும் சேர்க்கணும். என்ன சாமி, ஏதாவது பிராணம்னா ஏதாவது காத்து கொடுத்து அடிக்கணும், சைக்கிள் டியூப் காத்து போட்டா ஒரு பம்பு வச்சு அந்த நாசல் டியூப்ல வச்சு காத்து அடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது அடிக்கணுமா, அது கிடையாது. அக்னி அங்கே கொண்டு போய் ஏதாவது நெருப்பு வச்சு கருவறை வச்சு ஏதாவது கொடுக்க சொன்னா அதுவும் கிடையாது. எல்லாம் மனதாலேயே அக்னியும்
மூலாதாரத்தோடு பிராணனும் அந்த இடத்துல இருப்பதாக பாவனை செய்து கற்பனை பண்ணாலே நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லா விதமான சாதனைகளையும் செய்யும் பொழுது ஆஞ்சநேயரை தியானம் பண்ணாங்க, ஆஞ்சநேயரை உபாசனை பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அவருக்கு வால் முளைத்ததாகவே என்னாச்சா வந்ததுன்றாங்க. இஸ்லாமிய சாதனைகளை பண்ணியிருக்காரு, கிறிஸ்துவத்தையும் சாதனை பண்ணியிருக்காரு. பைரவர் பிராமணையை வச்சுக்கிட்டு தாந்திரிக சாதனையா பண்ணியிருக்காரு. அவர் பண்ணாத சாதனையே இல்லை. அதனாலதான் உடம்பு சீக்கிரம் அவர் கெட்டு போச்சு. அப்ப அந்தந்த சாதனைகளை செய்யும் பொழுது உடலே என்ன ஆகுது, மாறி அமைகிறது. ஆண்கள் நாட்டியமான நல்லவா இருக்கும். ஆனா ஆண் வந்து பெண் வேடத்துக்கு நாட்டியம் ஆடுறாரு. ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, பெண் வரை அங்க அசைவுகள், முகபாவனை, லாவண்யம் இதெல்லாம் எப்படி இருக்கலாம், பெண் வரை. என்ன காரணம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து அந்த நாட்டிய பயிற்சியை பயின்று அந்த நளினமான அங்க அசைவுகள், கை கால்கள் அசைவுகள் மாறி முகமும் நம்மச்சு மீசையெல்லாம் எடுத்துட்டு விருதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா எப்படி தெரியுறாரு, அசல் பெண்மரே இருக்காரு. ஆனா என்ன காரணம் அப்படின்னா நம்ம நினைக்க நம்ம என்னவா மாறணும், அதுவாகவே மாறணும். விவேகானந்த சுவாமிகள் சொல்றாரு, வாட் யூ திங்க் சோ யூ பிகம். நீ இதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிறாய். காட்டுல ஒரு சிங்கம் வேட்டையாட போச்சு, ஒரு மான் கூட்டத்தை, ஒரு ஆட்டு கூட்டத்தை, ஆட்டு மந்தைய சிங்கம் வேட்டையாட போச்சு. சிங்கம் வேட்டையாடும் போது சிங்கம் கர்ப்பமா இருக்கு. ஓரம் வேகமா மாற்றி போகும்போது கர்ப்பமாக இருந்த சிங்கம் என்ன, சிங்கக்குட்டி ஈர்த்து இருக்கு. பெரிய சிங்கம் செத்து போச்சு. இந்த சின்ன சிங்கக்குட்டி பிறந்ததுல இருந்து ஆட்டு மந்தையில இருக்கிற ஆடுதான் திரும்பி பார்த்துட்டு சிங்கத்தை காணும். பெரிய சிங்கம் என்ன ஆச்சு, மாஞ்ச வேகத்துல செத்து போச்சு. ரொம்ப கைத்த சிங்கம். ஒரே ஒரு சிங்கக்குட்டிய இந்த ஆடெல்லாம் சேர்ந்து வளர்த்துச்சு. ஆடு கூட சேர்ந்து சிங்கமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆடு வரையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, கச்சிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா சாப்பிடுறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, புல்லு சாப்பிடுது, அது வரை தூங்குது, எல்லா வேலையும் ஆடு வரை செய்யுது. ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு நாள் மீண்டும் காட்டில் இருக்கிற சிங்க ராஜா இதே ஆட்ட மந்தையில முருகை பாய்ச்சது. இந்த சிங்கம் நல்ல சிங்கம், இது கர்வமா இருக்கிற சிங்கம் இல்லை. அந்த ஆட்டு மந்தையோட நம்ம ஆள் வந்து இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. பார்த்து அந்த ஆட்டு மந்தையை துரத்துச்சு. ஆட்டு மந்தையில இந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணுது, ஆடு வரை பயந்துட்டு ஆட்டு மந்தையோட சேர்ந்து ஓடுது. கடைசியில் அந்த சிங்கம் பார்த்துச்சு, இன்னைக்கு வேட்டை ஆடை வேட்டையாடுறாங்க, இவனை வேட்டையாடுறது ஒரு கவு கவுச்சு. கவன உடனே இந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணுச்சு, ஆடை வரை இந்த சிங்கத்துக்கு ஆட்சி கட்டிங்களா நியாயமா, நம்ம இடத்துல பிறந்து சிங்கம் வரை கத்திக்காம ஆடு வரை இருக்கிறாங்க தாரத்தார இழுத்து போய் நீர்நிலையில தன்னுடைய முகத்தை காட்டி நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த சிங்கம் சொல்லிச்சான், குட்டி நான் ஆடு. ஓகே தாயில ஒரு ஆட்டை அடிச்சு காடே அதுன்ற மாதிரி சிங்கம் கரிச்சிட்டான். இந்த மாதிரி கர்ஜனை பண்ண அப்படின்னு சொன்ன உடனே சிங்கம் குட்டி சிங்கம் கத்துச்சு, மறுபடியும் ஆடு வந்து கத்துக்கும். அப்புறம் சிங்கம் சொல்லிச்சான், அடே உன்னுடைய சுய ரூபத்தை நீ பார்த்துட்டு நீ ஆடுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்க, உண்மையிலே யார் தெரியுமா அப்படின்னா, இல்லைங்க நான் ஆடுதாங்க அப்படின்னு. கிடையாது, நீ சிங்கம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வழி பண்ணி அடிச்சு உதச்சி என்ன சிங்கம் மாதிரி மாற்றி கொஞ்சோண்டு ஒரு சின்ன மாமிசத்துண்டை கொடுத்து கடைசி ட்ரீட் பண்ணேன். ட்ரீட் பண்ணி மாமிசத்துண்டை கொடுத்து சாப்பிட்றான்னு சொன்ன உடனே அந்த சிங்கக்குட்டி சாப்பிட்டுட்டு ஆஹா இதெல்லாம் டேஸ்டா இருக்கு, நம்ம பச்சை புல்லெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், உண்மையிலே நம்ம ஆடு கிடையாது, நம்ம யாரு சிங்கம் என்று உணர்ந்து மறுபடியும் ஒரு கர்ஜனை பண்ணிச்சா சிங்கம். அதே போல குடி சிங்கமும் கர்ஜனை பண்ணிச்சு. நேர்நிலையில பார்த்து என்னுடைய முகம் எப்படி இருக்கு, உன்னுடைய முகம் எப்படி இருக்கு பார் அப்படின்னா, ரெண்டு எப்படி இருக்கு ஒரே மாதிரி. சிங்கமாக இருந்த அந்த குட்டி சிங்கம் தன்னை ஆடாக நினைத்து உருவத்துல சிங்கமா இருந்தாலும் என்னவா நினைச்சுக்கிறது, தன்னை ஆடாக நினைச்சு. சாதனை பண்ண உடனே இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்துக்குள்ள
வாயு வரணும் அப்படின்னு சொன்னேன். இதுல போட்டுட்டார், மூல பிராணனோடு அங்கேயே சோமவட்டத்துள் அடைத்து அப்படிங்கிறார். சோமவட்டம் அப்படின்னா இங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா, மனது பிராணன் இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பி சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம்ன்றது இந்த ரெண்டு. இங்க வந்தவர்கள் ராமகிருஷ்ணருக்கு சமாதி கூட என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணதுனால அந்த உருவம் வந்து அவருக்கு தடுத்துட்டே இருக்கு. அம்பிகையோட உருவம், அம்பிகையோட சாநித்தியம் தடுத்துட்டு இருக்குது. அதுல வந்து என்னங்க, சகுண பிரம்ம உபாசனை பண்ணியிருக்கிறதுனால அவன் இருக்கு. நிர்குண பிரம்ம உபாசனைக்கு நீ போகணும்னு சொல்லி தோதா அப்படி என்ன பண்றாரு, கண்ணாடி குச்சியால குத்தி மேல கூட்டிட்டு போறாரு. இங்க இருந்து எங்க போறாரு, சகஸ்தாரத்துக்கு போறாரு ராமகிருஷ்ணன். போயிட்டு அங்கேயே இருந்து கொஞ்ச நாளைக்கு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அமிர்ததாரை அப்படிங்கிறது ஒரு சொல்லுவோம். நம்ம கற்பனை பண்றது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து அமிர்ததாரை சொட்டுகிறது. எப்படி சொல்லிட்டோம், ஊறுகாயை நினைச்சா நாட்டில் நமக்கு தண்ணி வருதா இல்லையா? ஏதாவது ஒரு சுவையான பண்டத்தை பற்றி சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது குலோப்ஜாம் பற்றி சொல்றோம் அப்படின்னா நாட்டில் என்ன வருது, எச்சில் ஊறுகாய் இல்லையா? அது என்ன அப்படின்னா, இந்திரியங்கள் அந்த அளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சுவைத்ததுனால அது சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த புலங்கள்லாம் தூண்ட வருது. டேஸ்ட் பட்ஸ்ல என்ன ஆகுது, உடனே எப்படி வருது. அப்போ அது போல இந்த சகஸ்ராரத்திற்கு கூட என்ன சொல்றாரு, இன்னொன்னு சேர்க்கணும். அக்னி 6 ஆதாரங்கள் வழியாக போயிட்டு கூட பசி எடுத்தது, பசி அந்த பசி எடுத்துட்ட ஜாடராக்னி இருக்குல்ல, அந்த அக்னியும் சேர்த்து மூல பிராணனோடும் அக்னியை சோமவட்டத்து அடைத்தும் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன பயிற்சினா ராஜயோக பயிற்சி. பகவத்கீதையில 9ஆம் அத்தியாயத்துல ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம் அப்படிங்கிறதுல போய் பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு ராஜயோக பயிற்சியை பற்றி இந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன பண்றாரு சொல்லுங்க. அக்ஷர பிரம்ம யோகத்துல என்ன பண்றாரு சொல்லுங்க. அப்போ இதுல என்ன அப்படின்னா, சகஸ்ராரம் மூலாதாரம் தான் சாதனத்துக்கு அடிப்படை. பிராணனும் அக்னி தத்துவமும் மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி செலுத்துதல். அங்க போன உடனே என்ன ஆகுதா, அடுத்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. மந்து தச நாடி முற்றும் சுத்தி செய்தும் மூல பிராணனோட அங்கேயே சோமவட்ட தடைக்கும் சொல்லறைய அமுதுண்டும். என்ன உண்டும், அந்த இடத்துலதான் நமக்கு வந்து அமிர்ததாரை என்ன ஆகுது, வழியுது. அந்த அமிர்ததாரை சொட்டி அது வந்து இங்கிருந்து தொண்டை வழியா வந்து வயிற்றுக்குள்ள போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பசியே இருந்தால் இந்த உடல் மண்ணில் புதைகின்ற வரையில் அந்த ஜீவனுக்கு என்ன கிடையாது, பசி கிடையாது. இது எப்படி சாமி சாத்தியம்? நீங்க சொல்றதெல்லாம் சர்க்கஸ் மாதிரி இருக்கு. அதாவது இங்கிருந்து அங்க தாவரம், அங்கிருந்து இங்க தாவரம், டக்குனு என்ன ஆயிடும், காணாம போயிடலாம். ஸ்கை டைவிங் அப்படிங்கிறாங்க சர்க்கஸ்ல. செய்ய முடியாத காரியத்துல செஞ்சோம்னா சர்க்கஸ். இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, இதுல ஏற்கனவே நம்மளுடைய அறிஞர்கள் பெரியவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பயிற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சொல்லறையே அமுது உண்டும். 7ஆம் ஆதாரம் தான் என்னது அப்படின்னா சகஸ்ராரம். என்ன ஆரம், சகஸ்ரஹாரம். 1000 இதழ் உள்ள தாமரை போன்ற ஒரு இது இருக்கான். நீங்க இந்த ராஜயோகத்துக்கு ஒரு இது வாங்கி படிப்பாங்க. சுவாமி விவேகானந்தர் அல்லது ராமகிருஷ்ண தபோவனத்திலே போட்ட ராஜயோக விளக்கம் ஒரு புக்கு. இந்த புக்கில் ஒரு படம், ஒரு மனிதன் உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி இருக்கும். 6 ஆதாரங்களும் போட்டிருப்பாங்க. 6 ஆதாரத்துக்கு தலைக்கு மேல ஒரு ஆதாரம் வரும், அதுவும் படம் போட்டிருப்போம். ஸோ ஹியூமன் பாடி எப்பேற்பட்டது அப்படின்னா, நம்ம நல்ல சாதனை பண்றதுக்காக வடிவமைத்து கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு சாதனம் தான் இந்த ஹியூமன் பாடி இன்ஸ்ட்ருமெண்ட். உடலை வைத்தே நம்ம என்ன பண்ணலாம், முக்தியை அடையலாம். மனதை வைத்து அடையலாம், அறிவை வைத்து அடையலாம், கர்மத்தை செஞ்சு என்ன பண்ணலாம், அடையலாம். இப்படி நல்ல எல்லா விதமான விஷயங்களுக்கும் அந்த உடல் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அப்ப சொல்றாரு, 7ஆம் தந்திரம் சோமவட்டத்துல சந்திரமண்டலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மண்டலத்துக்கு பேர் என்ன, என்னமோ சொல்றேன் சார், புதுசா
அக்னிங்கிறீங்க, சந்திரனுங்கிறீங்க, வாயுங்கிறீங்க, பஞ்சபூதமா என்ன பண்ணியாச்சு இருக்க வந்தாச்சு. உண்மையிலேயே இந்த உடல் என்ன ஆகுது? பஞ்சபூத தத்துவம் தான். இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஒன்று சேர்க்கணும். இந்த இடமும் என்ன சொல்லப்படுகிறது? சந்திர தசை, சந்திர நாடி, சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சொல்றாங்க கபாலம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு பெயர் சொல்றாரு. 7ஆம் மாதத்தில் சோமவட்டம் சந்திரமண்டலத்துல அக்னி, சூரியன், சந்திரன், பிராணம் 4 என்ன ஆகுதுன்னா 7ஆம் ஞான பூமி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. என்ன ஞான பூமி? 7 ஞான பூமிகள் இருக்கு. அந்த 7ஆம் ஞான பூமி தான் என்ன இது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் என்ன பண்ண அமிர்ததாரை வழிகிறது. இந்த கோவில்ல தீர்த்தம் கொடுக்குறாங்க. கோவில்ல தீர்த்தம் கொடுக்குறாங்க. எத்தனை தடவை கொடுக்குறாங்க? சில இடங்கள்ல 3 தடவை கொடுக்குறாங்க. நல்லா கொஞ்சம் டேஸ்டா இருக்கு, தொண்டைக்கு நல்லா இருக்கும், ஒரு கூட வாங்கி சாப்பிடுறாங்க. அதுபோல அமிர்ததாரை ஒரு தடவை சொன்னா போதும், மீண்டும் மீண்டும் தேவையில்லை. அந்த ஒரு தடவை அது விழுந்தாலே மனிதனுக்கு பசி, தாகம், தூக்கம், உணவு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே அவன் என்ன பண்றான்? நிர்விகல்ப சமாதியில் நிலைத்து விடுகின்றான். அதை உண்டு பரவசமாகி பசி அற்று யோகியாகி ஞான நிலையில் நிலைத்து விட்டான். யாரு பண்றாங்களோ நீங்களும் நானும் கிடையாது. சொல்றாரு இடத்துல சுத்தி செய்து மூல பிராணனோட அங்கியை சோமட்ட தரைத்தும் சொல்லறிய அவுட்டும் ஆனாலும் சரீரம் உட்கார்ந்து இருக்கு. அந்த சரீரம் ஒளியணுமே. சரீரம் அப்படியே வந்து எத்தனை நாள் இருக்கும்? இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு எகிப்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பிரமிடு உள்ளுக்குள்ள போய் இந்த சரீரத்தை வச்சு பற்பல அந்த எண்ணெய்கள் எல்லாம் ஊற்றி அதை வந்து என்ன பண்றாங்க? பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாதுகாக்க முடியுமா? அவங்களால அதுவும் முடியாது. ஆனா தாய்மானவர் சொல்லுகின்றார், அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வீறு சித்தி செய்து அஷ்டமா சித்திகளை கொண்டு வந்தார். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, அசித்வம், ஈசித்வம், மொத்தம் 8 அஷ்டமா சித்திகள். இந்த அஷ்டமா சித்திகள் ஒன்னே ஒன்று இருக்கு. உடலை பிராணன், அக்னி, சந்திரன், சூரியன் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாச்சு. அந்த உடலை அப்படியே கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கான். எங்க? கொண்டே கொள்ள மறைச்சு வச்சுட்டா அவருக்கு என்ன கிடையாது? எத்தனை ஆண்டு காலமானாலும் என்ன கிடையாது? மரணம் என்பதே கிடையாது. யாருக்கு மரணம் இல்லை? உடலுக்கா இல்ல ஆத்மாவுக்கா? ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இந்த உடலையும் என்ன பண்றது அப்படின்னா கான்செப்ட் என்ன சொல்றாரு தாய்மானவர்? இன்னொரு பிறவி எனக்கு என்ன பண்ணக்கூடாது? பார்ப்பார். இன்னொரு பிறவி என்ன பண்ணக்கூடாது? பார்ப்பார். அப்ப இந்த பிறவிலேயே நான் முக்தி அடைந்த பிறகு உடல் எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எஞ்சி இருக்குது. இந்த உடலையும் உதுத்தாகும். இந்த உடலை உருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்றது? நீண்ட நாள் வாழ்ந்ததுக்கு மலை புகையிலேயே இதை என்ன பண்றது அப்படின்னா சாகாத நிலைக்கு கொண்டு போய் வச்சிடணும். எதை? சரீரத்தை. சித்தர்கள் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அது சொல்றாரு இடத்துல அற்ப உடல் கற்பங்கள். கற்பம் அப்படின்னா ஒரு கல்பம். ஒரு கல்பம் அப்படின்னா 4 யுகங்கள். என்ன யுகங்கள்? 4 யுகங்கள் தான் ஒரு கல்பம். இப்போ காசியில திரைலிங்க சுவாமிகள் இருக்கார். அவருடைய வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா காயகல்ப சித்தி செய்து இந்த இப்போ பேர் என்ன நம்ம காயகல்ப பயிற்சின்னு சொல்லி கூறுறாங்க. அது வேதாத்திரி. அந்த காயகல்ப பயிற்சியில என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு உடலுக்கு பயிற்சி கொடுத்து மூச்சு பயிற்சி பண்ணி சீரான ஒரு உடல்நிலையை கொண்டு வந்து அதுதான் காயகல்ப பயிற்சின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே காயகல்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே என்ன அப்படின்னா இந்த உடலை அழியாமல் செய்யும். இந்த உடல் என்ன பண்ணாது? அழியாது. சொல்லாத இடத்துல அற்ப உடல். இந்த உடல் என்ன உடல்? அல்பமான உடல். இது எண்ணிக்கால் அழியப்படுது. ஆனாலும் சித்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பல 100 ஆண்டுகள் அவர்கள் என்ன பண்ணியிருக்கார்கள்? வாழ்ந்திருக்கிறார்கள். திரைலிங்க சுவாமிகள் 500 வருஷங்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கு காசி. 500 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த உடல் என்னாச்சு? அழிஞ்சு போச்சு. வரலாற்றிலே இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பற்றி சொல்லி இருக்கிறார். விவேகானந்த சுவாமிகள் திரைலிங்க சுவாமியை பற்றி நிறைய சொல்லியிருக்கார்.
அத்தகைய ஞானிகள் ஒன்று நினைச்சா போறோம், உலகத்தில் நடைபெறும். அவருடைய சங்கல்பமே பெரிய விஷயம். அடுத்து விவேகானந்த சுவாமிகள் பெருமையா சொல்லுகிறார். யாரை பற்றி? திரைலிங்க சுவாமிகளை பற்றி. காசி எல்லாருக்கும் மகத்துவத்தை தருகின்றது. ஆனால் காசிக்கே மகத்துவத்தை தருவது யார் அப்படின்னா திரைலிங்க சுவாமிகள் போன்றவர்கள் தான். அவர்கள் இருப்பதனாலதான் என்ன ஆகுது, காசிக்கே மகத்துவம் இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா சித்தர்களுடைய சக்தி எப்பேற்பட்ட சக்தியா இருக்கும். அதான் கருத்து சொல்றாரு. அற்ப உடல் கற்பங்கள், கற்பங்கள் தோறும் ஒவ்வொரு கற்பத்துக்கும் நிலை நிற்க. எது நிலை நிற்க? உடல் நிலை நிற்க. வீர சித்தி செய்து, வீரியமான சித்திகளை செய்து, பவனான சித்திகளை செய்து இந்த உடலை நான் என்ன பண்றேன், தக்க வைத்துக் கொள்கிறேன் சொல்றாரு. உடலை பாதுகாப்பதில் ஆர்வம் காட்டுதல். எது காட்டுதல்? உடலை பாதுகாப்பதில் ஆர்வம் காட்டுதல். நகமெல்லாம் பெரிய வளர்ந்துருக்கும், ஜடாமுடி முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், குளிக்கிறது இல்லை, எதுவுமே கிடையாது, கலாச்சாரமா போகிறது இல்லை. ஆனா உடல் எப்படி இருக்கு? அழியாமல் இருக்குங்கிறது சொல்றாரு. தேகம் சரீரம் சொல்லி ரெண்டு வார்த்தை சொல்றாரு. தகனஸ்ய பாவக தேகம், அப்புறம் சீரியமானஸ்ய பாவக சரீரம். ஓயாம இந்த சரீரம் என்ன பண்ணிக்கிட்டு மாறி அமைச்சுக்கிட்டே இருக்கு. ஓயாம இந்த சரீரம் என்ன ஆகிட்டு தகனமாகிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இரண்டு நிலைகளையும் என்ன பண்றாங்க அப்படின்னா தடுக்கிறார்கள். தகனமாக கூடியது, மாறி அமையக்கூடியது, இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? தடுத்துடுறாங்க. தகனஸ்ய பாவக சீரியமானஸ்ய பாவக அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? இன்னொன்னு சொல்றாரு, ரொம்ப நீட்டி ரொம்ப நாள் வாழறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மணி மந்திர ஔஷதம் 3 யூஸ் பண்றாங்க. யாரு? சித்தர். என்னங்க? மணி மந்திர ஔஷதம். மணின்னா என்ன? அதாவது இந்த ரத்தனம், மாணிக்கம், கற்கள்லாம் இருக்கு இல்லையா, நவவிதமான கற்கள், இதையெல்லாம் என்ன பண்றது? அணிந்து கொள்வது. அவைகளெல்லாம் உடலுக்கு நோய் வராம என்ன பண்ணோம் அப்படின்னா பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, லோ வைப்ரேஷன். இப்போ நாம சாப்பிட்ற மருந்து, மாத்திரை, இங்கிலீஷ் மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் என்ன பண்ணுறது? சீக்கிரம் சிதைச்சிடும். ஆனால் மணிமந்திர ஔஷதத்தின் மூலம் என்ன பண்ணலாம்? நோய் எதிர்ப்பு சக்தியையும் வளர்த்துக் கொள்ளலாம், நோயையும் அழிக்கலாம், உடலையும் ரொம்ப நாள் என்ன பண்ணலாம்? பாதுகாக்கலாம். அந்த காலத்துல ஔஷதம் அப்படின்னு சொல்லி எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நல்ல சுடு சாதத்துல தங்க பஸ்பத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுனால என்ன பயன் அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், 2 நாளைக்கு என்ன பண்ணலாம்? வாழணும். இந்த சாமி இதெல்லாம் எங்க தங்க வைக்கிற விலைக்கு ஒரு தங்கத்தை பஸ்பம் பண்ணி என்ன பண்றது? சாப்பிடுறதுதான். அதாவது நடந்திருக்கா இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எம்ஜிஆர் சாப்பிட்டாரா? அவரு போயிட்டாரு, அவரு இல்லை. தங்க பஸ்பம், தங்கத்தை முறையான ஒரு டெம்பரேச்சர்ல பார்ப்பாங்க, பஸ்பம் ஆகும். அதை என்ன பண்றது? சாப்பாடு போட்டு சாப்பிட்டா உடம்புல என்ன இருக்கும்? உங்களுக்கு பலமா ஜொலிக்கும். ஏற்கனவே ஜொலிச்சுட்டு தான் இருந்தாரு. அப்போ இந்த மணி மந்திரத்தினாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்கு. ஓம் திரையம்பகம் நிஜாமகே சுகந்தின் புட்டி வர்தனம் பூர்வாரிடம் வந்தனா மிருத்யோ முஷியம் அமிர்தாத். இந்த மந்திரத்தை சொன்னா நமக்கு என்ன கிடையாது? சாப்பிட கிடையாது. ஆனா மிருத்யுஞ்சய மந்திரத்தினுடைய பயனே வேற. நமக்கு அழிவு இல்லை அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக அது மந்திரம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க? வேறு விதமான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா அதுக்கு பயன்படுத்தும். நீங்க என்ன நோக்கத்துல மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம்? பலனை கொடுக்கும். தன்வந்திரி பகவான் இருக்கு, தன்வந்திரி மந்திரம் இருக்கு. அதை சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா உடல் நோயெல்லாம் வராது. மந்திரத்தினாலேயும் மணிகளினாலும் ஔஷதங்களினாலும் இந்த உலகத்துக்கு உடலை என்ன பண்ணியிருக்காங்க? உயிர் போகாம, உடலுக்கு நோய் வராம, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கவோ இதெல்லாம் பெரியவங்க அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. அதையும் சொல்றாரு. மணிமந்திர ஔஷதிகள், யோக பயிற்சி,
அப்புறம் முறையான திட்டமிட்ட வாழ்க்கையின் மூலம் ஆயுளை நீட்டிப்பது, காயக்கல்பம், காயக்கல்ப சித்தி, இதெல்லாம் பண்றது. இதெல்லாம் எதுக்காக? சரீரத்தை பாதுகாக்க. எதுக்கு அப்படின்னா இந்த சாதனைகளை எல்லாம் செய்வதற்கு. அதாவது இன்டர்நெட்ல போய் யோகி அப்படின்னு சொல்லி தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வருது. வெளிச்சு எலும்பு பொதுவாக இருக்கிற ஒரு உருவம். அவர் தான் யார்? யோகி. போகி அப்படிப்பட்ட நல்ல குருவிட ஆவாங்க. உண்மையிலேயே யோக மார்க்கத்தில் இருக்கின்றவர்கள் சரீரத்தை நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய உடம்பு பார்த்தாலே தெரிஞ்சது. என்னங்க உடம்பு வெளிந்து இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பாங்க, முகம் பிரகாசமா இருக்கும், தேஜஸா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சித்தர்களுக்கு. சொல்ற இடத்துல அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை இருக்க வீறு சித்தி செய்தும் கடைசியா சொல்றாரு ஞானம் அல்லது கட்டி கூடுவோம். இப்ப எத்தனை சாதனைகளை சொல்லியிருக்க பாருங்க. எவ்வளவு விட்டு எண்ணிக்கிட்டே வர. பக்தி நெறி நிலை நின்றோம் 1, நவகண்ட பூமி பரப்பை பலமாக வரும் 2, பறவை இடை மூழ்கியும் 3, நதிகள் இடை மூழ்கியும் 4, பசி தாகமின்றி 5, 7 6, மத்தி இடை நின்றும் 8, உதிர் சருக புனல் வாயுவனே பன்பசி தனக்கடைத்தம் 9, மௌனம் திருந்தும் 10, அப்புறம் உயர் மலைவு முழை முக்கியம் 11, மண்ணு தச நாடி முற்றும் சுத்தி செய்து 12, மூல பிராணனோடு அங்கேயே சோம வட்டத்து அடைத்து 13, சொல்லரே அமுதுண்டு 14, அற்ப உடல் கற்பங்களோடு நிலைநிற்க வீறு சித்தி செய்து எத்தனை? 15. சொன்னது ரொம்ப கம்மி. இன்னும் சாதனைகள் ராஜயோக முறையில் இன்னும் எத்தனை இருக்கு? கணக்கில் எல்லாம் 14 தத்துவங்கள், 32 தத்துவங்கள், 60 தத்துவங்கள், 96 தத்துவங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பயிற்சி பண்ண, இதை பயிற்சி பண்றதுக்கு ஒரு ஆயுள் என்ன ஆகாது? 10. பேசாம என்ன பண்ணிட்டு போயிடலாம். நீயே பிரம்மம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீயே நானும் பிரம்மம். முடிஞ்சு போச்சு. 2 வாரம் ஆட்டா க்ளோஸ். கிளாஸ் முடிஞ்சது. ஓம் பூர்ணமாக முடிச்சுக்கலாம். ஆனா இந்த சாதனைகள்லாம் செஞ்சா தான் என்ன ஆகும் அப்படின்னா மனது, இந்திரியங்கள், பிராணம், புத்தி, உடல் எல்லாம் என்ன ஆகுது? ஒரு வழி பண்ணி ஒரு செட்டப் வருது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ற அப்படின்னா புஸ்தகங்களை படிக்கிறது, குருவை பார்க்கறது, மந்திர தீட்சை வாங்குறது, ஆச்சாரிய உபதேசம் வாங்குறது, மற்ற விஷயங்களை பண்றது, தபஸ் பண்றது, தியானம் பண்றது, இவ்வளவும் பண்ணி கடைசியில எதுக்காக இதெல்லாம்? இறைவனை அடைய. ஆனா சொல்றாரு இவ்வளவும் பண்ணிட்டு வீறு சித்தி செய்து மேலான சாதனை. வீறு சித்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகத்தில் சொல்லப்பட்ட சாதனைகளிலேயே உயர்ந்த சாதனை வீறு சித்தி. அந்த சாதனைகளை எல்லாம் செய்து ஞானம் அல்லது கதி கூடுவோம் சொல்றாரு. இத்தனை விதமான சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டு பக்தன் என்னால் ஞானம் அடைய முடியவில்லையே, புத்தி அடைய முடியவில்லையே அப்படின்னு முடியல அப்படின்னா இத்தனையும் செய்து என்ன பயன் ஒன்றுமில்லை. நான் போகாத கோயில் இல்லை, நான் வணங்காத சாமி இல்லை, நான் குளிக்காத குளம் இல்லை, நதி இல்லை, கோயிலுக்கு போயும் போறேன், கோயிலுக்கு போயும் குளத்து இல்லை. விளம்பரமா இல்லையா? சொல்றமா இல்லையா? அதுபோல எல்லா சாதனைகளையும் செய்து விட்டு எனக்கு என்ன வரல, ஞானம் வரல அப்படின்னா மனசு என்ன ஆகுது? கஷ்டப்படும். அது சொல்றாரு. ஆனால் ஞான யோகத்தில் வழிகள் சுலபமாக இருக்கின்றது, செய்யும் சாதனங்கள் கடினமானதல்ல. ஞான யோகத்தில் என்ன சாதனை அப்படின்னா விசாரம், சாஸ்திர விசாரம், உலகத்தினுடைய நிலை என்ன, ஈஸ்வரனுடைய நிலை என்ன, பிரம்மத்தோட நிலை என்ன, ஜீவனுடைய நிலை என்ன, ஜீவேஸ்வர ஐக்கியம் என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணல? தியானத்துல உட்கார்ந்து வைத்தான். ஞான யோகத்துல ஒரு வேலையும் கிடையாது. இந்த சாதனைகள் என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது. இது வேணா சாப்பிடலாம்.
பாயாசம் சாப்பிடலாம், அப்பளம் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உளுந்து சாப்பிடலாம். பிரம்மானந்த சாமி உணவு முறைகளை வந்து சொல்றாரு. இட்லியே சாப்பிடக்கூடாது, உளுந்தே சாப்பிடக்கூடாது, நிறைய விஷயங்கள் சாப்பிடாத அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா அதெல்லாம் தமோ குணத்துக்கு. அன்னை சாதன தேவையா சிஷியர்களுக்கு எல்லாம் சப்பாத்தி நிறைய நிறைய செஞ்சு செஞ்சு போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சப்பாத்தி மேல கொடுக்காத, 2 சப்பாத்தி மேல கொடுக்காதுன்னு கட்டுப்பாடு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் எல்லாம் சாதனை செய்வதில்லை, நீ கெடுக்கிற அப்படின்பாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, என் பிள்ளைக்கு எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த அம்மா நிறைய நிறைய சமைச்சு போடுவாங்க. ஆனா விவேகானந்தர் மட்டும் ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா அது பெரும் நெருப்பு, ஞான கடல், நீ என்ன வேணா சாப்பிடல அப்படின்ட்டா. ஒரு நாள் ஒரு பக்தர் வந்து ஏதோ ஒரு இனிப்பு பண்ணதை கொண்டு வந்து கொடுத்தா. அந்த இனிப்பு பண்ணத்தை வேற யாருன்னா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டாரு. அந்த இனிப்பு பண்ண எப்படியோ பிரம்மானந்த சாமி கைக்கு அவரு கூட சாப்பிடுறாரு. உடனே சாயந்தரம் பிரம்மானந்த சாமி கூப்பிட்டு, என்ன உங்களுடைய முகம் இருந்து இருக்கின்றது, நீ என்ன சாப்பிட்டான்னு கேட்டா. இல்ல நான் ஒரு இனிப்பு பண்ண ஒரு பக்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு, சாப்பிட்டேன். முதல்ல போய் கங்கையில குடிச்சிட்டு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னா. எதுக்கு அந்த ஸ்வீட் சாப்பிடும்? ஏன் அப்படின்னா அதனுடைய தோஷங்கள், கொண்டு வந்த உணவை யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய குணாதிசயங்கள், அந்த உணவினுடைய தாக்கம் இதெல்லாம் உன் மனசுல விழுந்துருச்சு, உன் மனசுல போயிருச்சு, உன்னைய தாக்கிருச்சு. நீ இன்னும் உன்னுடைய சாதனையில என்ன ஆயிடுவேன், 2 வருடத்துல இறங்கிடுவேன். நீ உடனடியாக என்ன பண்ணியாலும் ஜெபம் பண்ணிடுவான்னு சொல்லி அனுப்புவேன். ஆன்மீக சாதனை எவ்வளவு ரொம்ப சக்டிலிட்டி இருக்குல்ல. ராமகிருஷ்ணருடைய ஞான குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னா யாரு? சுவாமி பிரம்மானந்தர். அவர் அப்படி வந்து என்ன பண்ணிருக்காரு, வளர்த்திருக்காரு. ஒவ்வொரு சிஷியருக்கும் என்னென்ன நேரத்துல என்னென்ன கொடுக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? ராமகிருஷ்ணருக்கு தெரியும். ஆனா அன்னையார எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க, வேனிஷ், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, கட்டுப்பாடுன்றதுலாம் என்கிட்ட கிடையாது. அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்லி அவங்க எல்லா சிஷியர்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, எத்தனையோ கிலோ மாவு கிலோ பிணைஞ்சு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம். அங்க குருவாராய் சொல்றதுல இங்க ஒன்றும் பப்பு வேகாது. அப்படி இதுல சொல்லும்போது என்ன சொல்றாங்க, உண்மையிலேயே ஞானம் என்பது இப்பவே ரெடியா இருக்கு. ஐயே மெத்த சுலபம் எது? ஞானம். பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது உடனே இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும். அத்வைதம் சத்தியம் ஏகம் பிரம்மம் முடிஞ்சு போச்சு. இதான் சொல்றாங்க. இதுக்கு போய் எதுக்கு 35 நாள் அந்த நடத்திட்டு இருக்கோம்? தேவையில்லையே, முடிஞ்சது. எல்லாரும் நாளைக்கு வீட்டுக்கு போங்க, போய் எல்லாரும் என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடியலையே. வாலாயமாகவும் பழகியறியன் திரு மார்க்கத்தின் இச்சை போல அப்படிங்கிறார் தாய்மானவர். ரொம்ப நாளா நான் பழகி 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 பழகினாலுமே இந்த மனசு என்ன ஆகுது, கடைசியில மறுபடியும் கொண்டு போய் நாய் வாழ நிறுத்துற மாதிரி எங்க போயிருக்கு, சாக்கடையில தான் போய் என்ன ஆகுது, மனசு விழுகின்றது. வாலாயமாகவும் பழகியறியன் திரு மார்க்கத்தின் இச்சை போல அப்படின்னு தாய்மானவர் சொல்றது. பரிவாகம் அடையாத மனது கண்ட கண்ட சாதனைகளை எல்லாம் தேடுகின்றது. ஈஷா வரும். ஈஷால இருந்து என்ன பண்றது, அடுத்து வேதாத்திரி மகரிஷிக்கு வரும், அடுத்து ராமகிருஷ்ண மடம், அடுத்தது குற்றாலம், அடுத்து வேறங்க கடலாங்க சுத்து, வேறு சுத்து. கடைசியா என்ன பண்றது, ஒண்ணுமே புரியல, எது ஃபாலோ பண்றது, வேறு ஒரு முத்தூர் போறாங்க பாருங்க, ஒரு விட்டு போச்சு. ஆனா குறை சொல்லக்கூடாது, அவங்க உங்களுக்கு மனசுல பிடிச்சதை என்ன பண்றாங்க, போறாங்க. ஆனா ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மார்க்கத்தை முறையே என்ன பண்ற, ஒரே மாதிரி கடவுள் முதல்ல ஒன்றுத்துல ஒழுங்கா போகும், அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப நீ ஆரம்ப கட்டத்திலேயே எல்லாத்துக்கும் போய் தலையை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா மண்டை காய்ச்சி போயிடும். அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, இப்படி காட்டுறாரு, மேல 5 விரல் கீழே ஒருவர், கீழ் இல்ல மேல 1 கீழே. சாதனையில மேல்நிலைக்கு போய் உனக்கு புரிய 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 ஞான திசையில போகும்போது அனைத்தும் ஒன்று
ஞான யோகமாக இருந்தாலும் சரி, ராஜயோகமாக இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, கர்ம மார்க்கமாக இருந்தாலும் சரி, எல்லாம் நீங்க மேல்நிலைக்கு போன பிறகு எத்தனை? ஒன்று. ஆரம்பத்தில் இருக்கும்போது, கீழே இருக்கும்போது பலவாக தோற்ற முறைகள் சொல்லிடுறாரு. பாபா சமாதியிலே சொல்லிடுறாரு. ஒருத்தர் கேள்வி கேட்கறது, இப்படி பல சாதனங்கள் இருக்கின்றதே இருக்கே, இதுக்கு என்ன பொருள், எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னா பேச்சே இல்லை. உடனே என்ன பண்ணிடுறாரு, கை தூக்கிடுறாரு. போட்டோ பார்த்துருக்கீங்க இருக்கும். உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு முன்னே நம்ம என்ன பண்றது, மனசை வியாகுலப்படுத்தி கண்ட சாதனைகளை எல்லா பயிற்சியும் செய்யறது. அது கூட ஆய்வுல என்ன ஆயிரும், முடிஞ்சு போய் ஆண்டு டிமாண்ட் ஆயிடுவான். முடிஞ்சு போச்சு, வயசாயிடுச்சு. பொறுப்புகள் இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணாது, ஒத்துழைக்கிறது. ஒருத்தர் ஆசிரமத்துக்கு வந்தார். ராஜயோக சாதனைகள்லாம் பண்ணிட்டு மண்டை இடி அப்படின்னு ஒரு வியாதி வந்து எங்ககிட்ட வந்தார். சாமி மண்டையில வந்து சுத்தியத்தை வச்சு அடிக்கிற மாதிரி டங்கு டங்கு சத்தம் கேட்டுருக்காரு. எனக்கு கேட்கல, ரொம்ப போட்டு அழுகிறாரு. அந்த மாதிரி அவருக்கு என்ன சத்தம் கேட்டுட்டே இருக்கும். என்ன ஆஸ்பத்திரிக்கு போறது இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவங்க என்னென்னலாம் சாதனை பண்ணீங்கன்னு கேட்டா எல்லா சாதனையும் பண்ணிக்கிறாரு. அங்க போய் ரிஷிகேஷ் ஹரித்வார் போய் என்ன பண்ணிருக்காரு, வாசி யோகம், பிராணாயாமம், என்னென்னமோ பயிற்சி பண்ணிட்டு கூட இந்த தமிழ்நாடு வந்து நிறைய எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் ஒன்றும் தெரியாம என்ன பண்றாருப்பா, புரிஞ்சிச்சு. பரமசம் சொல்லுகின்ற நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய அறிவு எப்பேற்பட்டது அப்படின்னா சின்ன கூட்ட மாதிரியா. இந்த குட்டையை ஓவரா பார்த்தா என்ன வரும், சகதிதான் வரும். கம்மூர் வீட்டுக்கு தெரியுமோ தெரிய 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 என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியா போய் உட்கார்ந்து எளிமையான சாதனைகளை செய்து பக்தி மார்க்கத்துல போயிட்டு தியானம், ஜபம், பஜனை இவைகளிலேயே மனதை கொண்டு போய் அந்த வழியில போனோம். அப்படி போனதை விட்டுட்டு கடினமான சாதனைகளை செய்து ஞானம் வரலையே அப்படின்னா எப்படி வரும்? ஆனா வர சொல்ல முடியும், சொல்றாரு. ஆக ஞானத்தை பெறுவது எப்படிங்கிறது கடைசியா ஒரே ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்குறாரு. சொப்பனத்திலிருந்து விழித்தவுடன் சொப்பனம் எப்படி பொய்யாகின்றதோ அது போல ஒரு நிமிஷத்துல ஞானம் உங்களுக்கு உலக நிலையிலிருந்து ஜீவபோதத்திலிருந்து இந்த பரபோதத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா உடனே மற்றதெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா அக்னிக்கு எதிரில் வெளிச்சத்திற்கு எதிரில் இருள் மறைந்து போவது போன்று ஞானம் உடனே கைவந்திருப்பேன். 1000 வருஷங்கள் ஒரு ரூம்ல இருட்டாவே இருக்கு. அந்த 1000 வருஷம் இருட்டா இருக்கிற ரூம்ல போயிட்டு நீங்க தீப்பொறி ஒரு கற்பூரத்தை கொளுத்துறீங்க அப்படின்னா அதே 1000 வருஷம் ஆகமா மறுபடியும் வெளிச்சம் ஆகும். இவ்வளவுதான் இவ்வளவுதான் தீபம் எரிஞ்சாச்சுன்னா எத்தனை வருஷமான இருள் இருந்தாலும் உடனே போயிடும். அதுதான் ஞானம். ஞானம் என்பது என்ன அப்படின்னா நானே பிரம்மம், நானே ஆத்மா, நான் பரம்பொருளுக்கு அந்நியமாக இல்லை அப்படிங்கிறத நினைச்சு நீ சாதனைகள்ல சிறிய சிறிய சாதனைகள் எளிமையான சாதனைகள்ல போகும் பொழுது ஈஸியா அதை வந்து நீ வந்து என்ன பண்ணிடலாம், அந்த சிந்தனையிலேயே இருந்து ஓரளவுக்கு கைவர பெற்று விடலாம். அதை விட்டு இந்த கடினமான சாதனைகள் எல்லாம் பண்ணும் பொழுது ஞானம் வருமா இல்ல உடல் பாதிக்கப்படுமா என்னங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாதப்பா. ஞானம் அல்லது கதி கூடுமோ சொல்றார். அடுத்தது சித்தாந்த முக்தி முதலே சிறைகளில் விளங்குவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. பக்தி பண்ணேன், சாதனைகள் எல்லாம் பண்ணேன், ஆனால் உன்னை பாதிக்காத வகையில் செய்துவிட்டு அந்த சாதனைகளை எல்லாம் ஞானத்திற்கு பயன்படுத்திடும். எதுக்கு பயன்படுத்திக்கணும்? சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எங்க கல்லூரிக்கு இன்டர்வியூ போவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். நாங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் பிஹெச்டி படிச்சிருந்தா வேலைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருப்போம். அவர் எம்எஸ்சி பிசிக்ஸ் அதில் எம்எட் ப்ளஸ் பிஹெச்டி படிச்சிருக்காரு. 10 பேர் வந்தாங்க. எல்லாருமே எம்ஏ பிஹெச்டி, எம்எஸ்சி பிஹெச்டி, எம்எட் பிசிக்ஸ். அதில் ஒருத்தர் மட்டும் வயசானவங்க வந்தார். கிட்டத்தட்ட 48-50 இருக்கும். ஒரு ஏதோ ஒரு காலேஜில் லெக்சரராக வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் என்ன படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28 படி படிச்சிருக்காரு. என்னென்னு சொல்லிடுறேன்.
எம்ஏ தமிழ், சைக்காலஜி, பிலாசபி, ஹிஸ்டரி, அப்புறம் வந்து பிஜிடிசிஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ், அப்புறம் இன்ஜினியரிங், என்னென்னமோ படிச்சிருக்காரு. ஆனா he is unfit for teaching. எங்க வேலை பார்க்க unfit for teaching. ஆனா 5 வருஷம் ஆச்சு பிஹெச்டி முடிச்சு ஒரு காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்றேன். இங்க வந்து பெண்ட்ரைவ் வந்திருக்கேன், பாடம் நடத்துறேன், அருமையா நடத்துறேன். என்ன காரணம் அப்படின்னா ஒரே சப்ஜெக்டா நான் பார்த்துக்கிறேன். எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எட் பிசிக்ஸ், பிஹெச்டி பிசிக்ஸ், ஒரு 5 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா பாடம் நடத்துறேன். இவர் பிசிக்ஸ் தான், இவர் பாடம் நடத்துங்க, இவர் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்காரு, எம்எட் படிச்சிருக்காரு, பிஹெச்டி படிச்சிருக்காரு, கூட நிறைய படிச்சிருக்காரு, 7 அப்புறம் நான் கேட்டேன், ஏன் சார் இப்படி வந்து நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்ன சார் ஆர்வத்துக்காக நிறைய படிச்சிருக்கேன். எதனால ஆர்வத்துக்கு. சைக்காலஜிலாம் படிச்சிருக்காரு, பிலாசபி படிச்சிருக்காரு, ஹிஸ்டரி படிச்சிருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு, சர்டிஃபிகேட் நிறைய வச்சிருக்காரு. அதே மாதிரி வேலை பார்த்த இடங்கள் எத்தனை 10 இடத்துல வேலை பார்த்துருக்காரு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, காலேஜ், எலிமெண்டரி ஸ்கூலு, ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்திருக்காரு, டைப்பிங் சென்டர் வச்சு நடத்திருக்காரு. ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஆனா ஒன்றுக்கும் யூஸ் இல்லை. ஒரு இடத்துல நிலைச்சு என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. ஒரு படிப்பை ஒழுங்கா என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. அப்புறம் நாங்க என்ன சொன்னோம், சார் நீங்க நல்லா நடத்துறீங்க, பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆடமே தப்பா நடத்துறீங்க. பிசிக்ஸ் எப்போ படிச்சீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் படிச்சு, அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க, சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி ரைட்டு, என்ன முடிவு அப்படின்னா இதை நான் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்டர்வியூ தான் அவரே சொல்றாரு. வேலை வேண்டாமா அப்படின்னா, சரி கொடுத்தீங்கன்னா சரி வேண்டாம் அப்படின்னா, சரி வேண்டாம் நீங்க போங்க அப்படின்னா போயிட்டாரு. என்ன சொல்ல, உனக்கு என்ன வருமானம் அப்படின்னா வீட்டு அப்பா சம்பாதிக்கிறாங்க. ஓ அதான் பிரச்சனை. படிக்க காசு கொடுக்குறாங்க, என்ன படிக்கிறாங்க, ஆனா எதுவும் சம்பாதிக்கிறாரு, 10,000 மாதம் சம்பாதிக்கிறாரு. ஆனா நிலையான ஒரு இடம் இல்லை. வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அது போலதான் என்ன அப்படின்னா, நான் பார்க்காத மார்க்கம் இல்லை, நான் படிக்காத புஸ்தகம் இல்லை, நான் பழகாத சாதனை இல்லைன்னு சொன்னாலுமே ஞானமானது கதி கூடுவோம். பழங்காலத்து கைராசியான டாக்டர் இருக்கும், இந்த காலத்து எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ். அதுபோல இந்த காலத்துல என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாம எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் என்ன பண்ணிடுறாங்க, வந்து மருத்துவ தொழில் ஆரம்பிச்சாங்க, கிளினிக் உடனே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்துல படிச்சு முடிச்சாலும் சின்ன ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு 50 வருஷ காலம் அந்த கிளினிக்கை நடத்தி ஊருக்குள்ள கைலாசியான டாக்டர் பெயர் எடுத்து அவர் கை தொட்டாருன்னா போறோம், அவரை பார்த்தா போறோம், என்ன போயிடும், நோய் குணமாகிவிடும் அப்படிங்கிறாங்களே. அது என்ன அப்படின்னா விகாசம் ஒரே பாதையில என்ன பண்றது போறது. அதை விட்டா ஒன்று கிடையாது. அதுதான் இந்த பாடல்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, தாய்மானவர் பல சாதனைகளை சொன்னாலும் கடைசியில முத்தாயமா ஒன்று சொல்றாரு, ஞானம் அல்லது கதி கூடுமோ, எனக்கு ஞானம் வருவா, ரொம்ப கஷ்டமான சாதனைகளை எல்லாம் செஞ்சிருக்கனே, பயிற்சி எல்லாம் பண்ணிருக்கேனே அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஆகுது அப்படின்னா, நான் வேறு மார்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவை எல்லாம் நீ சாதனைகளாக உன்னுடைய இந்த யதார்த்த ஞானத்துக்கு என்ன பண்ணணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே மீன்பாக பயன்படுத்தி, அதுதான் இந்த படத்தை சொல்லி முடிக்கின்றார். ஞானத்தை பெறுவது கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை, சொப்பனத்திலிருந்து விடுத்துக் கொள்வதற்கு நிகரானது ஞானம் அடைவது. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. உலகம் மித்யா, ஜெகத் மித்யா, பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா, ஜெகத் மித்யா அப்படிங்கிறத முடிச்சுட்டு தாய்மானவர் இந்த 11 பாடல்களையும் மிக அருமையாக இந்த ஞான விஷயங்களை எல்லாம் சொல்லி முடிக்கின்றார். கிளாஸை முடிப்போம். நமக்கு இந்த பாடலை படித்து முடிச்ச
பக்தி நெறிநிலை நின்று பக்தி நிலை நிலை நின்று நவகண்ட பூமி பரப்பை நவகண்ட கூறி பரப்பை மலமாக வந்தும் பறவையிடை மூழ்கியும் நதிகளிடை மூழ்கியும் பதிதாகமென்று மெழுனா பக்தியிடை நின்று முதிர் கற்று நிலை நின்று முதி சருகு புனல் வாயுவினை சர்வபுரனாகுதனை பண்பதி தனக்கடைத்தும் வந்தனைத்தும் மௌனத்திருந்தும் குணத்தினின்னும் உயர் மலை நுழைவு முக்கியும் உரை நுழைமுறை முக்கியம் மந்ததச நாடி முற்றும் மந்தசாடி முற்றும் சுத்தி செய்தும் புத்தி செய்தும் மூல பிராணனோடங்கியை மூலபுராணனுடைய சோமவட்ட தடைத்தும் சோமவட்டக்கணைத்தும் சுந்தரிய அமுதுண்டும் சுந்தரிய நபுண்டும் அற்ப உடல் கற்பங்கள் கற்பங்கள் தோறும் நிலைநிற்க வீறு சித்தி செய்து ஞானம் அல்லது கதி கூடுமோ சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணவர் திருவடிகள் போற்றி போற்றி